இப்பொழுது சிறப்புரை வழங்க பார்வதி மீரா. பெண்மை பேசும் மெல்லிய மொழி, பேரன்பு காட்டும் கவிதை விழி. பார்வதி மீரா கவிதை சாரல், படிப்பவர் நெஞ்சில் காதல் தூரல். நிஜத்தை சொல்லும் நேர்மையான நடை, நாளும் நகரும் இலக்கிய ஓடை. வார்த்தை செதுக்கும் வரிக்கலைஞர், வாழ்வியல் பாடும் எளிய கவிஞர். சமூக பார்வையில் இவரின் தெளிவு, சளைக்காத எழுத்தின் அழகிய நெளிவு. சொல்லரசி பார்வதி மீரா அவர்களை கருத்துரை ஆற்ற அன்போடு அழைக்கிறோம். அரங்கில் இருக்கும் ஆளுமைகளுக்கு வணக்கம். தோழி, உங்க பேர் என்ன? இசை. இசை. இசை பின்றாங்க. அவங்களோட தொகுப்பு அவ்வளோ நல்லா இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக சிலர் கவனிச்சாங்க, எனக்கு கொஞ்சம் தொண்டை கரகரப்பு மூக்கடைப்பா இருக்கு, கொஞ்சம் இப்படி வெளியில போயிட்டு வரலாமான்னு பார்த்தா இவங்க எல்லார பத்தியும் பேசுறது, வரவேற்பு கொடுக்கறது, இதுக்காகவே இங்கே இருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. மிக்க நன்றி உங்களோட அறிமுகத்துக்கு. செந்தமிழ், உங்களுக்கும் இங்கே அரங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல். மே 7 என்னுடைய பிறந்த நாள். அதாவது அக்கா அப்படின்னு வரும்போது நீங்க இன்னும் சிறப்பா ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு நான் உண்மையிலேயே நம்புறேன். இவர் இந்த விழாவுக்கு என்ன கூப்பிடும்போது மேடம்னு சொல்லி கூப்பிட்டாரு, வந்துருங்க மேடம்னு. இல்லை, என்ன அக்கானே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். நினைவில் நிறுத்தி கொள்க. அப்புறம் எனக்கு முன்னாடி பேசின பேபி சாய்ராம் அவர்கள், அவங்க பெயரை பற்றி சொன்னாங்க. இதை நான் பொதுவெளியில் போட்டு உடைச்சேன் அப்படின்னு தெரிஞ்சா எங்கள் அம்மா நல்லா என்னை திட்டுவாங்க. ஆனாலும் சொல்கிறேன், எங்கள் அம்மாவை வீட்டில் கூப்பிடுற பேர் பேபி. அவங்க நிஜமாவே பேபி பாட்டி தான். நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டாஃப், குடும்பத்தில் தெரிஞ்சவங்க எல்லாருமே அவங்கள பேபின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அஃபிஷியல் நேம், ரெக்கார்ட்ஸ் படி அவங்களுடைய பெயர் மீரா. அதை தான் என்னோட பெயருக்கு பின்னாடி நான் சேர்த்துட்ருக்கேன், பார்வதி மீரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு தகவல், நிறைய பேர் அக்காக்கள் பற்றிய படங்களை பற்றி சொன்னாங்க. இதை எனக்கான ஒரு பப்ளிசிட்டியாகவும் நான் எடுத்துக்கிறேன். நான் பாடல் எழுதி வெளிவந்த 2 பாடல்கள் எழுதி வெளிவந்த ஒரு திரைப்படம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திரைப்படம் அக்காவை பற்றி தான். 2 பாடல் எழுதியிருக்கேன். கேட்காதவர்கள் தயவு செய்து கேட்கவும். பிருந்தா சாரதி சார், இந்த ஷார்ட் ஷார்ப் சொன்னீங்க இல்லையா, இன்னொன்று என்னன்னு மறந்துட்டேன். ஸ்வீட். அப்போ ஸ்வீட்டும் ஷார்ப்பும் பற்றி எனக்கு தெரியல, பட் ஷார்ட்னா என்ன அப்படின்னு உண்மையிலேயே இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. சிற்றுரை தான் இது, கருத்துரை அதெல்லாம் இல்லை. சில நாட்களுக்கு முன்னாடி தான் சக பாடலாசிரியர்கள்லாம் சேர்ந்து இன்னொரு நண்பரை, பாடலாசிரியரை பார்க்க போயிருந்தோம். தமிழமுதன் அவருக்கும் தெரியும், அவரும் வந்திருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ மற்றவர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தரை எப்படி அட்ரஸ் பண்ணுறது, எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் ஏற்பட்டது. எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிறதே பல நேரங்களில் யாருக்கும் தெரியறதில்லை. ஜி போட்டு கூப்பிடுவாங்க சினிமாவில், அப்புறம் மேடம் சொல்லுவாங்க, அப்புறம் தோழர் சொல்லுவாங்க. ஆனால் நான் பொதுவாக அக்கா அப்படின்னு கூப்பிட்டதை தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் பொதுவாகவே பேரை சொல்லி தான், மாமா முறையில் இருக்கிறவங்க, அண்ணி முறையில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையுமே பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். ஆரம்பத்தில் அது ரொம்ப அன்கன்வென்ஷனலாக, ரொம்ப புரட்சிகரமான ஒரு விஷயமா தோணுச்சு. வயதில் இவ்வளவு மூத்தவங்களை கூட நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருந்தது அந்த டைமில். ஆனால் இப்போ பாடலாசிரியர் ஆனதுக்கு பின்னாடி பலரும் நம்மளை அக்கான்னு சொல்லி கூப்பிடும்போது அதில் இருக்கிற ஒரு வாஞ்சை உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால யாராவது கொஞ்சம் தயங்கினா அக்கானு கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படிதான் நான் செந்தமிழ்கிட்டையும் சொன்னேன். செந்தமிழை நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக சந்திக்கிறேன். ஆனால் இந்த தொகுப்பு எனக்கு 2 நாள் முன்னாடி வந்தது, வாசிச்சுட்டேன். பல கவிதைகள் எனக்கு ரிலேட் பண்ணக்கூடியதாக இருந்தது, தொடர்பு படுத்தக்கூடியதாக இருந்தது. போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. இதை வேற யாரோ கூட குறிப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப தொடர்பு படுத்திக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது பிறந்த வீடு புகுந்த வீடு
அப்படிங்கிற அந்த ஒரு வித்தியாசத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கவிதை. அதே மாதிரி இதுவரையிலும் அவள் விரும்பியது அவளுக்கு கிடைத்ததாய் தோன்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையில் எழுதியிருந்தாரு. அதை வாசிச்சப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, கிடைச்சிருக்கே தம்பி, நீங்கள் கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நான் பெரும்பாலும் ஆக்சுவலாக என்னுடைய 20 வருடங்களுக்கு முன்னாடி 2004 என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு இப்படிக்கு நானும் நட்பும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் மேடையில் பேசினேன் என்னோட தொகுப்பு பற்றி. ரொம்ப சிற்றுரை தான் அதுவுமே. அதற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நூல் வெளியீடுல நான் பேசுகிறேன் அப்படின்னா அது இந்த நிகழ்ச்சி தான். அதுக்கு காரணம் என்னன்னா இதோட பொருள், தலைப்பு, இது ரெண்டுமே எனக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. இந்த மென்னுணர்வுகளை பற்றி பேசுறது அப்படின்ட்டு ஒரு டாபிக் போச்சு இல்லையா, உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுவும் ஒரு ஆண் எழுதும்போது அதுக்கான கனமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி தான் இந்த பொருளே அப்படியான ஒரு முக்கியமான ஒரு பொருளாக நான் பார்க்குறேன். அண்ட் அகம் சார்ந்த கவிதைகள் அதற்கான வெளி இன்னும் நிறைய இருக்குது, நிறையா வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து தம்பி அந்த மாதிரி எழுதணும்னு நான் நினைக்கிறேன். உள்ளோவியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கூடவே உட்காந்து அதையெல்லாம் வாங்கிக்கிட்டாரா அப்படின்னு தெரியல. கவிதைகள்லையும் சரி, நான் தனித்தனி கவிதைகளாக சொல்லலை, ஆனால் சில கவிதைகளில் பட்டாம்பூச்சி பற்றி, மருதாணி எப்படி அடிக்கடி வருதோ அதே மாதிரி பட்டாம்பூச்சி பற்றியும் நிறைய குறிப்பிட்டிருக்காரு. ஓவியங்கள்லையும் நிறைய பட்டாம்பூச்சிகள் இருக்குது, நான் அதை கவனித்தேன். பட்டாம்பூச்சி எல்லாருக்குமே தெரியும், அதனுடைய ஆயுள் கொஞ்சம் குறைவு தான், ஆனால் அதோட அழகு, அதற்காக நம்ம அதை பார்க்கறதுக்காக விரும்புறது, இது எல்லாருக்குமே தெரியும். லார்ட் பைரன் வந்து பாப்புலரைஸ் பண்ணிய பெரிய அளவில் பிரபலப்படுத்திய ஒரு வாசகம் இருக்கு, ஹூம் த காட்ஸ் லவ் டை யங் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளுக்கு விருப்பமானவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவரை சீக்கிரமே தனக்கு அருகில் அழைத்து கொள்வார் அப்படிங்கிறது தான் அது. அப்படி தான் எனக்கு இந்த தொகுப்பை படிக்கும்போது தோணுச்சு. அதற்கு பிறகு கவிதையே ஒரு கடன் தானே அப்படின்ட்டு எழுதியிருந்தார் ஒரு இடத்துல. அதை வாசிச்சப்போ தோணுச்சு பல. எந்த கவிதை அது? 27. பணத்தால் மட்டும் கடனாளியானால் பிழைத்து கொள்ள இருக்கிறது ஏகப்பட்ட வழி. பாசத்தால் ஒருவன் கடனாளியாகும் போது பிழைக்க வழியே இல்லை அப்படின்னு முன்னாடிலாம் பல கடைகளில் எழுதி போட்டிருப்பாங்க, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பாசத்தையே ஒரு கடனாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. பாசம் அப்படின்னு வரும்போது நீங்கள் யமன் பற்றிலாம் கூட குறிப்பிட்டிருக்கீங்க. யமன் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, யமன் வந்து கடைசி நேரத்தில் அது ஒரு நம்பிக்கை. கடைசி நேரத்தில் உயிரை எடுக்கும்போது ஒரு கயிறை போட்டு இழுப்பார், அந்த கயிறுக்கு பேரே பாசக்கயிறாம். அப்போ அதை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அதுதான் எனக்கு நினைவு வந்தது இதை படிக்கும்போது. அதுதான் அததான் இப்படி சொல்றேன். அதனால அது ஒரு சிக்கலான ஒரு நிலைமை தான். இல்லை, பாசம் வைக்கிறதும் கஷ்டம், அதுக்காக அப்படியே நம்ம வந்து விலகியும் இருக்க முடியாது, சிக்கலான ஒரு நிலை தான். பாசத்தால் ஒருவன் கடனாளியாகும் போது பிழைக்க வழியே இல்லை. ரொம்ப ஆழமா இருந்தது இந்த இடம். அப்புறம் மரணம், ரணம். சாலையில் அடிபடும் பட்டாம்பூச்சி, மின்கம்பியில் சாகும் பறவைகள், பொறி வைத்து வீழ்த்தப்படும் எலிகள், செருப்பு மிதித்து கொன்ற எறும்புகள் மற்றும் ஜிஹெச்சின் எமர்ஜென்சி வார்டில் கேட்கப்படும் கதறல்கள் எல்லாம் காரணத்தோடு தான் நிகழ வேண்டும் என்ற அவசியமில்லை என்ற போதும் அக்கா சொல்வாள், நிகழ்ந்தவை காரணத்தோடு இருந்தால் ரணம் இல்லாமல் இருக்கலாம் என்று. ஆனால் இது வெறும் ரணம் அல்ல, மாரணம், மரணம், மாரணம். தம்பி இன்னும் நிறைய பாடல்கள் எழுதணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்வு தொடங்கத்துக்கு முன்னாடி ப்ளே பண்ணிய அந்த பாடலையும் நான் கேட்டேன். ரொம்ப இயல்பாக அதில் செந்தமிழ் பாடலாசிரியர்னு வேற தயாரிப்பு, செந்தமிழ் பாடலாசிரியர் அப்படின்னு போட்டிருந்தார். பாடலாசிரியர் செந்தமிழ் அப்படின்னு போடலை, அது நீங்கள் திட்டமிட்டு பண்ணதா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த செந்தமிழ் பாடலாசிரியராக தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.